காஞ்சி சங்கர மடத்தில் இளைய மடாதிபதிக்கு சன்னியாச தீட்சை. அபிஷேகம் செய்து ஆசி வழங்கினார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர 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 ஹர ஹர சங்கர. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் இளைய மடாதிபதியாக ஸ்ரீ சத்ய வெங்கட் சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு இன்று 30ஆம் தேதி அட்சய திருதியை நாளில் சங்கராச்சாரியார் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமகோடி பீடத்தின் இளைய மடாதிபதியாக சன்னியாச தீட்சை வழங்கி ஆசி வழங்கினார். காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் 70வது சங்கராச்சாரியார் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அட்சய திருதியையான இன்று காலை காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பஞ்சகங்கை தீர்த்தத்தில் இளைய மடாதிபதியான சத்ய வெங்கட் சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மாவுக்கு 71வது மடாதிபதியாக சன்னியாச தீட்சை வழங்கி ஆசி வழங்கினார். சன்னியாச ஆசிரம தீட்சை காஞ்சி காமாட்சி அம்பாள் கோவில் திருக்குளத்தில் நடைபெற்று வருகிறது. சன்னியாச தீட்சைக்கான வழிபாடுகள் காலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகியது. வேத மந்திரம் முழங்க காலை 6:30 மணிக்கு சன்னியாச தீட்சை வழங்கினார் சங்கராச்சாரியார் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். தொடர்ந்து இளைய மடாதிபதி தலையில் ஷாலக்கிராமம் வைத்து சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பல்வேறு மந்திர உபதேசங்கள் செய்தார். தொடர்ந்து காலை 8 மணி முதல் 9 மணி வரை ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சந்நிதி மற்றும் ஜெகத்குரு ஆதி சங்கராச்சாரியார் சந்நிதியில் தரிசனம் மற்றும் விசேஷ பூஜைகள் நடக்கிறது. காலை 9 மணி முதல் 10 மணி வரை ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோவிலில் இருந்து ஸ்ரீமடத்திற்கு ஊர்வலம் துவங்கி ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி சமேத சந்திரமௌலீஸ்வர சுவாமி சந்நிதியில் தரிசனம் நடக்கிறது. காலை 10 மணி முதல் தரிசனம் மற்றும் பூஜைகள் நடக்க உள்ளது. ஸ்ரீ சங்கராச்சாரியார் மற்றும் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியார் சந்நிதி, பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிஜி மற்றும் பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் தரிசனம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து பிருந்தாவன மண்டப மேடைக்கு சுவாமி வருகை தந்து தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் பிற மாநிலங்களில் பல்வேறு கோவில்களில் இருந்து சிறப்பு பிரதிநிதிகள் மூலம் பிரசாதங்கள் பெறப்படுகிறது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, பிக்ஷாவந்தனம் மற்றும் பாத பூஜை சமர்ப்பணம். மாலை 5 மணி முதல் பக்தர்களுக்கு தரிசனம் நடைபெறும். இரவு 7:30 மணிக்கு சந்திரமௌலீஸ்வர பூஜை நடைபெறுகிறது. விழாவில் ஆதீனங்கள், மடாதிபதிகள், சன்னியாசிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.